வீட்டுக்குள்ளேயே நவுத்தி நிறுத்தின காரு இப்படி ஃப்ளாட் ஆச்சு டயரு. சரி ஓகே, நம்மக்கிட்ட ஒரு கையடி பம்ப் இருக்குது. இதை வச்சு தான் இதை ஃபுல் பண்ணணும். ஃபுல் பண்ணிவிட்டு அலைன்மெண்ட் ஷாப்பில் போய் ஏன் பஞ்சர் ஆச்சுன்னு பார்ப்போமா. டியூப் டயராக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம ஏரை வந்து ஃபில் பண்ண முடியாது. நீங்கள் டியூப் இருக்கிற டயராக இருந்தால் டயரை தான் கழட்டிட்டு போகணும். டியூப்லெஸோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் இது தாங்க. இப்போ நம்ம கையிலே அடிக்கிற ஏர் பம்ப் இருந்தாலும் அடிச்சிட்டோம். இப்போ நம்ம மவுத் மாட்ட போகும்போது தான் நான் கவனிக்கிறேன், காற்று வந்து மவுத் வழியாக தான் ரிலீஸ் ஆகுது. அதனால் சரி நேராக அலைன்மெண்ட் ஷாப்புக்கே நம்ம கொண்டு போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ நல்லா டைட் பண்ணிட்டேன். காற்றடிக்கும் போது தான் கவனிச்சா இந்த மவுத் இருக்கு பாருங்கள், லூஸ் பண்ணுறேன். ஏர் லீக் ஆகிற சத்தம் கேட்குதா? இதில் தான் ஏர் லீக் ஆகுது. டைட் பண்ணிடலாம். கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து அடித்து வச்சுருக்கோம் காற்று. ஓகே, டயர் அலைன்மெண்ட் ஷாப்பில் போய் என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். அலைன்மெண்ட் ஷாப்லேயும் அந்த மவுத்தில் உள்ளே இருக்கிற நிப்பு தான் ப்ராப்ளம்ங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. நிப்பு புதுசு மாற்றியாச்சு, டயருக்கு ஏரும் ஃபில் பண்ணியாச்சு. காலையிலே வந்து பார்த்திங்கன்னா கார் டயர் பஞ்சர் ஆகி கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா டயர் பின்னை வந்து பார்த்திங்கன்னா மாற்றியாச்சு. அந்த டயர் பின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ருபீஸ் வாங்கினாங்க. இனி லீக் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் முடிஞ்சால் அந்த பின் கழட்டி மாட்டுறதையும் ஒரு 10 பின்னையும் நம்ம வாங்கி வச்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 5 to 10 டைம்ஸ் நம்ம வந்து ஒரு பின்னை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி ஒரு புது பின் வாங்கிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒரு 10 பின் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அப்பப்போ நம்ம எந்தெந்த வீலில் வந்து லீக்கேஜ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. காற்றடிக்கும் போதே லீக்கேஜ் ஆகுதா இல்லையான்னு தெரியுது. டைட் பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா பழைய பின்னை கழட்டிட்டு புது பின்னை கூட மாட்டி விட்டுறலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.